திருவிடைமருதூர் திருத்தலத்துல சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கின்ற மகாலிங்கேஸ்வரரை மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபடுகின்ற பொழுது பிறவா நிலை ஏற்படும். சிவபெருமான் தன்னைத்தானே அர்ச்சனை செய்து கொண்டு பூஜா விதிமுறைகளை எல்லாம் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான திருத்தலம்தான் இந்த திருவிடைமருதூர். வரகுண பாண்டியன்னு ஒரு மன்னன், அவன் வேட்டையாடுறதுக்கு போறான். இரவுல குதிரையில வரும் பொழுது அறியாம ஒரு அந்தணன் அந்த குதிரையில மாட்டி இறந்து விடுகிறான். பிரம்மஹத்தி தோஷம் அந்த மன்னனை பிடிச்சுக்கிச்சு. கூடவே அந்த இறந்தவனின் ஆவியும் பிடித்து கொண்டது. அதுல இருந்து எப்படியாவது என்னை விடுவிக்க வேண்டும்னு சிவபெருமானை நோக்கி அவர் தவம் இருக்கிறார். உடனே சிவபெருமான் திருவிடைமருதூருக்கு சென்று அங்கு மகாலிங்கேஸ்வரரை வழிபட வேண்டும்னு சொல்றாரு. அந்த திருத்தலம் இருக்கக்கூடிய இடம் தன்னுடைய எதிரி நாட்டு மன்னனினுடைய இடம். நான் எப்படி அங்க போக முடியும்னு வருத்தத்துல இருக்கிறாரு வரகுண பாண்டியன். அந்த மன்னனே வரகுண பாண்டியனுக்கு போர் தொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. போருக்கு போறாரு. அந்த மன்னனை விரட்டி கொண்டு சென்று திருவிடைமருதூர் திருத்தலத்திற்கு சென்று விடுகிறார். அங்கு பிரதான வாயிலாக இருக்கக்கூடிய கிழக்கு வாயில்ல உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய இறைவனை வணங்குகிறார். அந்த நேரம் பிரம்மஹத்தி தோஷமும் அந்த அந்தணனின் ஆவியும் அப்படியே வெளியிலேயே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மன்னன் வந்தா நாம திரும்ப பிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கோயிலுக்குள்ள போக முடியல. இப்போ உள்ள போன அந்த பாண்டியன் இறைவனினுடைய அருளால மேற்கு வாசல் வழியா சென்று தன்னுடைய நாட்டுக்கு போயிடுறான். பிரம்மஹத்தி தோஷம் அவனை விட்டு போயிடுச்சா? இந்த திருத்தலத்திற்கு சென்று நாம் வழிபடுகின்ற பொழுது பிரம்மஹத்தி தோஷம் நம்மை விட்டு விலகும். இப்பொழுதும் கிழக்கு வாசல் வழியாக நாம் சென்று மேற்கு வாசல் வழியாக வரக்கூடிய நிலைதான் அங்கு கடைபிடிக்கப்படுகிறது.